அருள் கொடுத்து பொருள் கொடுத்து அழியா மறை கொடுத்து அண்ணல் இயேசுவின் புகழ்வாட இப்புவி கொடுத்து இந்நாளில் உங்களையெல்லாம் காணும்படியாக மத்தியிலே நிற்கும்படியாக கிருபை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கே துதி கன மகிமை அனைத்தும். ஹல்லேலூயா. என்னடா தமிழில் போகிறாங்க, அருள் கொடுத்து பொருள் கொடுத்தலாம் ஒன்று இது பண்ணாதீங்க, ஒன்று சொல்லணுன்றதை சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக அன்பு போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே நிற்கும்படியாக கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கம்மியாக வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான சப்ஜெக்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருப்பா, முன்பே கொடுத்துட்டாரு, ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது. இன்றைய தினம் போதகர் அவர்கள் வாங்க கொடுங்கன்னு சொன்னதால வந்தேன். நான் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? சிங்காசனத்தை குறித்து. அந்த சிங்காசனம் சாத்தானுடைய சிங்காசனம். ஆண்டவர் உங்கள் சபையில் சாத்தானுடைய சிங்காசனம். அப்போது நமக்கு என்ன சிங்காசனம் இருக்குது அதை குறித்து பேச போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை குறித்து நான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2:13 தான் என்ன சொல்லியிருக்குது? பிசாசுடைய, அதாவது லூசிபருடைய சிங்காசனம். அந்த சிங்காசனம்னா அவன் நம்முடைய இருதயத்திலே சிங்காசனமாக வீற்றிருக்கும்படியாக பல பரிசுத்தவான்களையெல்லாம் அவன் வீழ்த்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பல பரிசுத்தவான்கள் வீழ்த்தப்பட்டிருக்கான். நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து போன வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் அந்த சிங்காசனம் நம்மளை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் வேணுமில்ல, அந்த சிங்காசனம் ஆயுதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் நாமும் அமரும்படியாக நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சிங்காசனத்தை நாம் சுதந்திரிக்கணுமில்ல. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 எடுத்து வாசிங்க. 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அந்த சிங்காசனத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள அவர் பாடுபட்டது போல நாமும் பாடுபட வேணும். ஹல்லேலூயா. பாடுபட்டால் தான் அந்த சிங்காசனத்துக்கு போக முடியும். நான் இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தை சாதாரணமாக பெற்றுக்கொள்ளல. அந்த சிங்காசனம் எப்படியாக படைக்கப்பட்டது தெரியுமா? அந்த சிங்காசனத்துக்கே அவர் விலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதுக்காக வேண்டி? எபிரேயர் 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவமானப்பட்டாரா இல்லைங்களா? காரி துப்புனாங்க. இதெல்லாம் பொறுத்து கொண்டா எதுக்காக வேண்டி? நமக்காக வேண்டி. நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, அக்கிரமத்தை கழுவும்படியாக. அவருடைய இரத்தத்தினால தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது இல்லையா? நாம் முன்னால் ஒரு காலத்தில் பல பிரிவுகளாக ஜாதிகளாக வாழ்ந்து வந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவ மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவின் வழியை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வழியை நாம் அறியாதிருந்த காலம் உண்டு. அப்பொழுது பிசாசு நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அது உண்மை. ஏன்னா அதனால தான் பாவம் குடிபுகுந்தது. அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து அவரை இதயத்தில் வாருன்னு ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அவர் நம்ம இதயத்தில் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறியது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தது. ஒரு புதிய மார்க்கம். அது வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லக்கூடிய யாரும் இந்த உலகத்தில் அவரை தவிர யாரும் சொன்னது கிடையாது. ஹல்லேலூயா.
அவரை தவிர யாரும் சொன்னாலும் அந்த வழியை பின்பற்ற முடியாது. ஏன்னா அப்படி அவர்கள் வாழ்ந்தது கிடையாது, இந்த பாடுகளை அவர்கள் அணிவித்தது கிடையாது, ஒப்பு கொடுத்தது கிடையாது, ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்தது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான். அதை தான் நான் ரட்சிக்கப்படும் போது என்னோடைய பேசியது ஆண்டவர். எங்கள் இஸ்லாத்தை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இஸ்லாம மார்க்கத்தில் அவர்கள் நல்லவர்கள், பக்தி மார்க்கம் நம்மளை விட அதிகமான பக்தி மார்க்கம் உள்ளவர்கள், அன்பானவர்கள், எல்லாருக்கும் நல்ல பழக்கங்கள் இருக்குது, நல்ல வார்த்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பரலோகம் செல்கிறதுக்கு வழி இல்லை. அவருடைய பரலோகம் எப்படி தெரியுமா? அங்கே சொர்க்கம் போகணுன்னா நீ போனான்னா 12 அழகுள்ள பெண்களை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு வருது வசனம். ஹல்லேலூயா. எங்கே? பரலோகத்தில் 12 பெண்கள். நமக்கு அங்கே என்ன கொடுக்கறது ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு கிடைக்கிறதுடைய நம்முடைய பரலோகம் வேறு, இந்த சிங்காசனத்தை சுதந்திரத்தை கொள்ளணும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, வித்தியாசமாக. அங்கே தேனாறு ஓடுன்னு நம்ம சொல்லுவோம், பாலாறு ஓடுன்னு சொல்லுவோம். அங்கே மது ஆறு ஓடுமா. ஹல்லேலூயா. இங்கேயே குடி வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வெறுக்கிறோம், அதுக்கு போராடுகிறோம், அதை விட்டு கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன இருக்குது? மது ஆறு ஓடுமா. அவர்களுடைய பரலோகம் அப்படி. ஹல்லேலூயா. அதுதான் அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாங்கன்னா, அது யாருடைய சிங்காசனம்? ஆமாம், அவன் ஆளுகை செஞ்சுருக்கிறான். அவன் அவங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செஞ்சு ஒவ்வொருத்தையும். ஆனால் அவர்கள் அப்படியே விட்டுடலாமா? ரசிக்கப்பட்ட நாம் அவர்களுக்காக வேண்டி பாடுபடணும் இல்லை, நாம் அவர்களுக்காக வேண்டி ஜெபிக்கணும். கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அந்த சிங்காசனத்தை விட்டு மீள முடியும். நாம் மீண்டிருக்கிறோம் அதிலிருந்து. ஹல்லேலூயா. ஏன்னா ஒப்பு கொடுத்ததுனால மீண்டிருக்கோம். அவங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு வழி நம்முடைய ஜெபம்தான் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஏசாயா 66:1 வாசிங்க. முதல் படைக்கப்பட்டது அதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. நான் தங்கி இருக்கும் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்போ வானம் சிங்காசனம். ஹல்லேலூயா. முதலாக படைக்கப்பட்ட ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1:1 வானம் முதலாக படைக்கப்பட்டது இல்லையா? பார்த்துருக்குறோம். அப்போ முதலாவது படைக்கப்பட்டது வானம். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார், ஒளியாக இருந்தார். எப்படி இருந்தார்? ஹல்லேலூயா. அதை பார்க்கலாம். வேகமாக கடந்து சொல்லுவோம். கொலேசியர் 1:16 வாசிங்க. கொலேசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். எப்படி பாருங்க, யாருக்காக வேண்டி சிருஷ்டிக்கப்பட்டது? அது அவருக்கென்று, இயேசு கிறிஸ்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் யார்? நாங்கள் சொல்கிறோம் அவர் ஒரு மனிதர், தூதுவர் இஸ்லாத்தில். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வசன பிரகாரம் அவர் யார்? சிருஷ்டிகர், கடவுள். அப்போ அவர் கடவுளாக இருக்கிறார். ஆண்டவருடைய செல்ல பிள்ளையாக, தேவனுடைய செல்ல பிள்ளையாக அவர் அங்கே நிகழ்ந்திருக்கின்றதாக பின்னர் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்படியா போட்ட என் தேவன் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் ரகசியங்க ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். நம்ம ஏனோ தானமாக இருக்கிறோம் இல்லை, அந்த சிங்காசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது வழியை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் எனக்கும் உங்களுக்கும். ஹல்லேலூயா. நம்ம அலட்சியமான கிறிஸ்தவம் தானே, வாரம் சபைக்கு போகலாம், ஜெபிக்கலாம், கொஞ்சம் ஒரு நாள்
5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கலாம், அவ்வளோதான். நம்ம கிறிஸ்துவ பிள்ளை முடிஞ்சு போச்சுது. இல்லை, நம்ம பாடுபடணும், பாடுகளை சகிக்கணும். துன்பங்கள் வந்தாலும் சகோதரன் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது என்ன ஆகும்னு சொன்னால், ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? பதில் கொடுத்தார். உடனே பதில் கொடுக்குற தேவன் அவர். தாமதித்தாலும் அது காத்திருங்க, அது வரும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அவர் பேசும்போது மட்டும் இல்லை, எப்பொழுதும். சபைக்கு ஏன் வருகிறோம்? சபையில் தான் நான் வளர்ந்தேன். சபைக்கு போனால் ஆண்டவர் பேசினார், உன்னோடு கூட நல்ல போதகர் கொடுப்பேன், நல்ல சபையை கொடுப்பேன் அப்படின்னாரு. அங்கே தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு என்ன தெரியும் வேதத்தை குறித்து? ஒன்றும் தெரியாது. அங்கே கற்றுக் கொடுத்தார். இந்த சபையில் தான் உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். ஆண்டவர் பேசுவார். போதகர் மூலமாக போதகரை மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவார். போதகர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, களக்காட்டுக்காரர் பேசுகிறார். இல்லை, நான் பேசலை, ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இருந்தாலும் ஒரு தமாசுக்கு அப்படி சொன்னது அது. அது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு தெரியாது, பேச தெரியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படியாக பாடுபட்டு நமக்காக வேண்டிய அவமானத்தை எண்ணாமல், அதை பொருட்படுத்தாமல், அடி உதை எல்லாம் வாங்கி, அவருடைய ஒரு படத்தில் காட்டுறாங்க, அவருடைய சதைகள் இந்த வாரியினால் அடிக்கும் பொழுது அப்படி பிச்சுட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி தான் வந்திருக்கோம், அப்படி தான் அடித்திருக்கிறார்கள். ரோமர் பலசாலிகள் அடித்திருக்கிறார், ரோமா சேவகர்கள். ஆனால் அந்த இதை வேதனையெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் தாங்கினார, சகிச்சார. எதுக்காக வேண்டி? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் சந்தோஷம் அடையுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் அதற்கு முன்பாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவமானத்தை எண்ணாமல் எல்லாத்தையும் சகித்து பாடுகளின் ஊடாக அந்த சிங்காசனத்தை சுதந்திரித்தார். ஹல்லேலூயா. அங்கே அவர் மட்டும் அந்த சிங்காசனத்தில் அமரணும்னு ஆசைப்பட்டு உட்காரல, அங்கே நம்மையும் வரணும். அவருடைய பிள்ளைகளாக நாம் அங்கே போகணும். அதுக்கு என்ன வழிங்கிறத பின்னால் சொல்லிக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:22 இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. ஆனால் வீட்டில் போய் வாசிங்க. அதில் ஹல்லேலூயா 23வது வசனம் வாசிப்போம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென். எப்படி? பூமி உண்டாக முன்னும், ஆதி முதற்கொண்டு, ஆரம்பத்திலிருந்து முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்மை அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நாமும் அபிஷேகம் பண்ணப்படணுமா வேண்டாமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மூலமாக நாமும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அந்த அபிஷேகம் நம்மளை நடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. 27வது வசனத்தை படிப்போம். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். போதும். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் என்று வருகிறது. அதை பார்க்குறோம். எங்கே? அவர் அங்கே இருந்தார். எங்கே இருந்தார்? வானங்களை படைக்கையில் அங்கே இருக்கார். எப்படியா இருக்கார்? செல்ல பிள்ளையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 30வது வசனம் பாருங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இப்போ நாம் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் களி கூறணுமா வேண்டாமா? களி கூறணும். சும்மா வீட்டு கவலைகள், குடும்ப கவலைகள், நம்முடைய கவலைகள், பாடுகள், நோய்கள் எல்லாவற்றையும் நினைத்து ஏன் நாங்கள் ஆண்டவர் தானே சேவிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்றெல்லாம் நம்ம முணுமுணுக்கக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட நம்ம, ஏன்னா நானும் அப்படி தான், கர்த்தர் என்னை அப்படி தான் நடத்துகிறாரு. நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நடத்தினார். எதை குறித்து நான் கவலைப்படுறதில்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நான் மரித்தால் அவருடைய சமூகத்தில் நான் போகணும். அதுதான் என்னுடைய இது. ஹல்லேலூயா. அதே போல் நாம் இருப்போமானால்
நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அவர் வழி நடத்துவார். அவருடைய அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 அந்த பிசாசுடைய சிங்காசனத்தில் நமக்கு வச்சுருந்தார, அதை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஜெயம் கொள்ள வேண்டும். எதில் ஜெயம் கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் சுதந்திரிக்கணும்னா எதில் ஜெயம் கொள்ளணும்? சங்கீதம் 103:19 சொல்லுது, இந்த வானங்களில் தமது சிங்காசனத்தை, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. சர்வத்தையும் ஆளுகிறது அவர் தான். சர்வத்தையும், அதில் பார்க்கணும், எல்லாவற்றையும், ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. ஆனால் இப்படி ஆண்டவருடைய சிங்காசனம் படைக்கப்பட்டிருக்க அந்த சிங்காசனத்துக்கு போகப்படாதபடி இந்த இப்லீஸு என்று அரபியில் சொல்லுவாங்க, லூசிஃபர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. அவன் பிசாசானவன், தமிழில் அவன் சாத்தான். அவன் இங்கே போகப்படாதபடி தன்னுடைய சிங்காசனத்தை அவன் நிர்மித்திருக்கிறாங்க வானங்களிலே. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்துக்கு எல்லோரையும் கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து போகணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் அதுக்கு நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போயிடுவாங்க. பெரிய பரிசுத்தவான்களே அவனை வீழ்த்தும்போது நம்ம ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராக நாம் இருக்கணும். அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மறக்காதபடி நாம் அனுதினமும் அவருக்கு புகழ் பாட வேண்டும். அவருடைய புகழை பாட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சிலவங்க சபையில் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க. சத்தம் போட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, அங்கே ஹல்லேலூயா துதி தான் ஓடிக்கொண்டு இருக்குது. எப்போ போட்டு சதா காலமும் அதை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதை நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. அதை நம்ம அவர் அனுதினமும் எவ்வேளையும், நாம் சும்மா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கான்னு வச்சுக்கிடுங்க, பெண்கள் ஆண்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவருடைய இருதயத்தில் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாயிலிருந்து அந்த இதை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. இருதயத்தில் வாழுகிற தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் அவருடைய புகழ் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ப்ராக்டிஸ், அப்படி ஒரு இதை எடுத்து பாருங்க. கிச்சனில் இருக்கும்போது சமையல் பண்ணும்போது நீங்கள் இருதயத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிக்கொண்டு சமையல் பண்ணுங்கள். அந்த சமையல் ருசியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அற்புதத்தின் தேவன் அல்லவா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி. இந்த பிசாசுக்கு பல பேர்கள் இருக்குது தெரியுமா வேதத்தில்? அவன் கேரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கேரூப் எங்கே வருது? பிசாசுக்கு கேரூப்புன்ற வார்த்தை எங்கே வருது? அவனை பற்றி அறியணுன்னா யோபு 41வது அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் அவனை குறித்து ஃபுல்லாக வரும். அந்த அதிகாரம் பூரா அப்படிங்க அந்த கேரூப்பை குறித்து அதில் வெளிப்படும். அவன் பாம்பாக வர்ணிக்கப்படுகிறான், முதலையாக வர்ணிக்கப்படுகிறான். ஏன் அப்படின்னா முதலை காத்திருந்து அப்படியே கவி கொண்டு போகும் இறைய. அதே போல் நம்ம பரிசுத்தமான்களாகிய நம்ம என்ன பண்ணுறது, அது கவி கொண்டு போயிடும். காத்திருந்து சமயம் வரும்போது கவி கொண்டு போயிடும். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த கேரூப் அவன் தனக்குன்னு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. வானங்களிலே எசேக்கியேல் 28:13 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அப்படி வரும். 1வது வசனம் வாசிக்கும்போது அதில் சொல்கிறாங்க, நீ காப்பாற்றுகிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தினால் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். அது நிறைய வருகிறது. அது முழுதும் நீங்கள் படித்து பாருங்கள், வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தான்? அவன்
காப்பாற்றுகிறதற்காக, எல்லோரையும் பாதுகாக்க காப்பாற்றுவதற்காக தேவ சமூகத்தில் அவனை படைக்கப்பட்டிருந்தது. அந்த கேருப் அவன் தன்னை உயர்த்ததினால் அவன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஏசாயா 14:13 17 வசனம் வரைக்கும் கொஞ்சம் படிங்க. ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து போதும். அப்பா அவன் என்ன சொல்கிறான்? அங்கே தன்னை உயர்த்துகிறான், ஆண்டவனுக்கு ஒப்பாக உயர்த்துகிறான். அதனால் நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படியாக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும், எப்படியாக சொல்லணும், தன்னை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் தன்னை உயர்த்தக்கூடாது. யாருக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையே தாழ்த்துகிறது, தன்னை தாழ்மைப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவன் என்ன செய்வான்? தாழ்மை இருந்தால் என்ன ஆகும்? சத்தம் போட்டு சொல்லுங்கள். தாழ்மையினால் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய காலை கழுவினா எதுக்கு? தன்னுடைய அவர் காலை கழுவக்கூடியவரா? சொல்லுங்கள். கழுவணுமா? அவர் நமக்கு ஆண்டவராக இருக்கார். அவர் சீடர்களுடைய கால்களை கழுவி நமக்கு காட்டினார், தாழ்மையை காட்டினார். ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்குள்ள அந்த தாழ்மை வேணுமில்ல, அவரை போல மாறணுமில்ல. அவருடைய பாடுகள் மட்டுமில்லை, எல்லாவற்றிலும் அவருடைய கிரியைகள். இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, முகமது அவரை போல் மாறுங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் சொல்ல முடியாது, என்னை போல் மாறுங்கன்னா நம்ம பார முடியாது. ஏன்னா அவர் 13 பெண்களை திருமணம் செஞ்சுருக்காரு. ஹல்லேலூயா. 4 மற்றவர்கள் கொடுத்துருக்காரு, 4 திருமணம் செய்யலான்ட்டு. ஆனால் அவர் 11க்கு மேலே 13ன்னு வைக்கணும், 13 திருமணம் செஞ்சுருக்காரு. அது நல்லதா? அந்த பரலோகம் போகிறது நல்லதா? அவர் என்னை பின்பற்றுவாருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப கேவலமானது. ஆனால் அவரே இஸ்லாமியர்கள் பின்பற்றி போகிறார். இதெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கும்போது எனக்கு தெரியாது, அவரை புகழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் இஸ்லாத்தில் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்திய காரியங்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் அந்த இதில் இருந்தது. அநேக ஹதீஸுகள் இருக்குது, தவறான ஹதீஸு வார்த்தைகள்லாம் இருக்கிறது, அதில் வெளிப்படுத்தியது. அவர் தன்னை போலன்னு யாருமே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர என்னை போல மாறுங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாவற்றையும் சகித்து தன்னை தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆமீன். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதுபோல் இவன் லூசிபர் தன்னை தாழ்த்தாதனால அவனை அங்கே இருந்து தள்ளப்படுகிறான். அவன் தள்ளப்படும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அவன் வான மண்டலத்திலையும் அவனுடைய கூட சேர்ந்த ஏஞ்சல்ஸ், தூதுவர்கள், அவனை சேர்ந்தவர்கள் வான மண்டலத்தை ஒரு கூட்டம் ஆக்கிரமிச்சிட்ருக்குது. அதனால தான் நம்முடைய ஜெபம் மேலே போகாதபடி ஒரு கூட்டம் அதை தடை பண்ணுகிறது. அதனால் நமக்கு பதில்கள் தாமதமாக வருகிறது சில சமயங்களில். ஹல்லேலூயா. அதை உடைத்து தான் நம்முடைய ஜெபங்கள் அங்கே போகிறது. அப்போ நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம கேட்கக்கூடிய ஜெபங்கள். ஹல்லேலூயா. எல்லா அந்தகார சக்தியின் கிரிகளை உடைத்து நம்முடைய ஜெபங்கள் மேலே ஏறணும், ஆக்கிரமித்திருக்கு. அது மட்டுமல்ல, பூமியிலே அங்கே எங்கே சிலைகள் வைத்திருக்காங்களோ அந்த சிலைகளில் அவர்கள் என்னென்ன பெயர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ அதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுன்னு சொல்லுகிறேன். அந்த சிலைகள் மேலே அமர்ந்து கொண்டு அவனுடைய அந்த பேரில் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை வணங்குவவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. சொல்கிறாங்க, திருப்பதிக்கு போனான்னா அவன் 1 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா உண்டியில் போடுறான், அதுக்கப்புறம் எனக்கு 10 லட்சம் கிடைக்குதுன்னு சொல்கிறான். அவனும் சாட்சி சொல்கிறான். ஆனால் சொல்லலாம், இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளலாம், கொடுக்கலாம், அவனுடைய தெய்வங்கள், வணங்கக்கூடிய தெய்வங்கள். ஆனால் அவனுடைய முடிவு, அவன் எங்கே இருப்பான்? நான் மரித்தால் எங்கே இருப்பான்? நரகம் தானே.
அவியாத அக்னியில் தான் அவன் போடப்படுவான். அது நமக்கு வேணுமா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? இந்த பூமியில் இருக்கலாம், ஆனால் அழியாத உலகம் நமக்கு ஒன்று இருக்க ஆண்டவர் வச்சுருக்காரு. நித்திய ஜீவன், அங்கே சதா காலமாக அவரோடு கூட இருப்பான். அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம மேலான ஒரு இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து. அதுதான் ரகசியம். இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதங்கள் அல்ல. அநேகர் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுகிறோம். நமக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தர் அறிவார். அதனால தான் சீடர் கேட்கும்போது அன்றன்றல் அப்பத்தை எனக்கு தாருங்கள் என்று கேளுன்னு சொல்லியிருக்கார். அப்போது அதுக்கு மேலே நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்படும். ஹல்லேலூயா. நம்மளை கைவிடுவாரா? ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன், அவரை ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவன் லூசிபர் தன்னை உயர்த்ததுனால அவன் தாழ்த்தப்பட்டான், அவன் சிதறடிக்கப்பட்டான். அவனுடைய ஆவிகள் இங்கே கிரியை செஞ்சு இன்னும் கிரியை செய்துகிட்ருக்கான். அந்த ராஜ்யத்துக்கு அவனுடைய சிங்காசனத்தை அவன் நம்முடைய இருதயங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறானே. அதிலிருந்து விடுபடணும்னா நாம் எப்படி பரிசுத்த ஜீவிதம் வாழங்கிறத கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது. பரிசுத்தமாக வாழணும்னா இந்த வேத வசனங்கள் நம்மளை மாற்றும். இந்த வேத வசனத்தை படித்து தியானிக்கும் போது அந்த வசனங்கள் நம்மளோடு இடைப்படும். அது உண்மை. அப்படி தான் என்னை பரிசுத்தப்படுத்தியது. நானும் உடனடியாக பரிசுத்தவனாக ஆக்கப்படலை, உடனடியாக நீதிமான ஆக்கப்படலை. நீதிமானன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பார்த்தான்னா அப்புறம் கந்தையாக இருந்தது வாழ்க்கை. ஆனால் சிறிதாக அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் என்னை புடமிட்டது. ஹல்லேலூயா. அதுதான் மாற்றியது. வசனத்துக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா மேலோட்டமாக வசனத்தை நாம் படித்து கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அதுதான். நம்ம 13 பார்த்தோம்னா 2:13 சிங்காசனம், பிசாசனுடைய சிங்காசனத்தை அதில் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த பிசாசை அழிப்பதற்காக வேண்டி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மகிமையான ஒரு இடத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்தார் இல்லையா? பிதானவர் அனுப்பினார். ஏன்? அவர் இங்கே வந்து அவருடைய சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அதன் மூலமாக பிசாசனுடைய தலையை நசிக்கினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிசாசனுடைய தலையை நசிக்கிறதுனால அவனுடைய ஆட்டம் அடங்கியிருக்கிறது. இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கிறோம். ஆனால் அதனால் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிசாசுக்கு பயப்படுங்கன்னு நான் சொல்லியிருக்காரு இல்லை, எதிர்த்து நில்லுங்கள். அதற்கு வேண்டிய வசனங்கள்லாம் இருக்குது. எபேசியர் நீங்கள் படிக்கும்போது எபேசியரில் நீங்கள் படிச்சுன்னு சொன்னீங்கன்னா தெரிகிறது, அவருடைய கர்த்தரின் சத்துவத்திலும் பலப்படுங்கள். அதுக்கப்புறமாட்டு அந்த அவன் யாருங்கிறத அதை வசனங்கள் சொல்லுகிறது, லூசிபருடைய காரியங்களை சொல்லுகிறது. அப்போ அதுக்கு சர்வ ஆயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளணும். இப்போ எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மூலமாக பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் நம்மால் முடியாது. இயேசு கிறிஸ்துட்டு ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் பிசாசு ஜெயித்தார். அவருடைய கிருபையினால், அவருடைய அபிஷேகத்தினால பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே வந்த உடனே நாம் போய் பிசாசை விரட்டன்னா போய் மாட்டிக்கிடுவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே சில இடங்களில் போய் கட்டுகளுக்கு கொண்டு ஜெபிக்கிறாங்க ஐயா. கட்டுகளுக்கு போய் ஜெபிச்சிட்டோன்னா என்ன ஆச்சுதுன்னா, இவங்க கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்படாமல் போய் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த பிசாசுடைய ஆவி மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. யாருக்கு ஜெபிக்கிறாங்க அந்த ஆவி மேலே வந்துடும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் கூட நான் 10 ஆண்டு காலம் இருந்தேன். அவர் கூடயே போவேன், அவர் கூடயே நிற்பேன். அப்படி இருக்கும்போது அந்த பிசாசுகள் என்னென்ன செய்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, என்ன பிசாசை விரட்டக்கூடிய கிருபை கர்த்தர் அவருக்கு கொடுத்துருந்தார், விடுதலை கொடுக்குன்னா. அதனால் நான் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டோம் உடனே என்னென்னா பலப்படணும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணும். அமர்ந்திருந்து அவர்கிட்ட அந்த கிருபியை பெற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம் ஜெயிக்கணும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, அது உண்மை. நம்ம அப்படி தான் செய்யணும். நீங்கள் தெரியாத இருந்தாங்கன்னா தெரிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார வைப்பாரா, உட்கார வைக்க மாட்டாரா? ஏன்? அவர் அதுக்காக வேண்டி தானே மரித்திருக்கார், தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு.
ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிமையானவனை குப்பையிலிருந்து எடுத்து உயரத்துக்குள் அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று வருகிறது. இப்போ அவர் புழுதியிலிருந்து, நம்ம குப்பையிலிருந்து எடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உட்கார வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சிங்காசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஜீவிதம் பரிசுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். நான் முற்றிலும் பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் ஒருவரை தவிர, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தமுள்ளவர். ஆனால் யோசேப்பை போல நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாவங்களுக்கு விலகி ஓடணும். அப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும். வரும் நிறைய பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க சத்ருவானன்னு முயற்சி செய்து கொண்டிருப்பான். பல இடங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். ஆலோசனை கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நாம் அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அடையும்படியாக நாம் எத்தனை படணும்? அப்போ என்னென்ன தியாகங்கள் நாம் செய்யணும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜெயம் கொள்ளணும். எதில் ஜெயம் கொள்ளணும்? பாடுகளில் ஜெயிப்பதற்கு. பாடுகள் வந்தால் அதை ஜெயிக்கணும். முதல்ல நமக்குள்ளாக ஜெயிக்க முடியுமா முடியாதா? அவருடைய நாமத்தினால் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, ஜெபத்தில் தரித்திருக்கும் போது அந்த பாடுகளை ஜெயிக்கணும். அது மட்டும் சொல்லக்கூடாது. வாயிலேருந்து முன்னும் கூட ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடுகள்னு சொல்லக்கூடாது. சகோதரர் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அது எனக்கு உபயோகமாக இருந்தது. சொல்லும் பொழுது சொன்னால், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடத்துல அபிஷேகம் இருந்து அது ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அவர் மூலமாக ஆண்டவர் பேச அப்படி தான் பேசுவார். அதுதான் ஆண்டவருடைய சத்தம், நம்மளை மாற்றக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை இதுதான். தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். அந்த சமயத்தில் இது யாருக்கோ என்று இருந்தால் நம்ம தவற விட்டுடுவோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா ஜெபிக்கக்கூடாதபடி தடை செய்வான். வெற்றி கொள்ளணும். பிசாசை ஜெயித்து ஜெபத்திலே வெற்றி கொள்ளணும். ஜெபிக்கிறதுக்கு தடை வரும். பாவத்திலே ஜெயம் கொள்ளணும். பாவ காரியங்கள் வரும்பொழுது அதை ஜெயம் கொள்ளணும். நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. எல்லா அதிகாரத்தையும் கருத்தை நமக்கு கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதை கொண்டு ஜெயிக்க வேணும். அப்போ வேத வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். வேதம் வாசிக்கக்கூடாதபடி தடைகள் வரும். வேதம் வாசிக்கக்கூடாதபடி தடைகள். ஒரு காரியம் உண்டு. நான் வேதம் வாசிக்கிறதுக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்ததுனால மனைவி மக்கள் கூட இருந்து அதை தரிசிக்கப்பட்டது. அந்த வேத வசனத்தை நான் ஒழித்திருந்து ஒரு பார்க்குக்கு போனேன். ஏன்னா மற்றவங்களாம் பார்த்துடக்கூடாதுன்னு பார்க்குக்கு போய்ட்டு உட்காந்துட்டு வாசிப்பேன். ஏன்னா மற்றவங்க அந்த மாதிரி நம்ம மறைத்து நான் வாசித்த காலங்கள் உண்டு. பகிரமாக வாசிக்க முடியலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர வார்த்தை என்னுடைய இடைப்படும் பொழுது அப்போது இரு மனமாய் நீ குந்தி குந்தி நடப்பது என்னன்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அப்போ இரு மனம் அதை ஒப்புக்கொண்ட ஆண்டவரே இருக்குது. தைரியமாக போகணும். அதுக்கப்புறமாட்டு வேதத்தை மற்றவர்கள் முன்பாக கொண்டு போகக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். படிப்படியாக கொடுத்து மற்றவர்கள் முன்பாக தைரியமாக ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்படி தான் ஏற்படுத்துவார். அதில் ஜெயம் கொள்ளணும். வேத வாசிக்கக்கூடாதபடி பிசாசு தடையை கொண்டு வரோம் பல காரியங்களில். நான் ஒரு உதாரணம் சொல்ல, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாட்டு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறணும். கீழ்ப்படியாமல் சில காரியங்கள் வரும். அதை ஜெயம் கொள்ளணும். ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய சரீரத்தை இவர்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். அப்புறம் கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தில் சகிக்கணும். அந்த சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதில் கஷ்டத்தை ஜெயிக்கணும். அதில் சொல்லுவாங்க கஷ்டங்கன்னா பாடுகளை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா.
கொடுப்பதில் ஜெயிக்கணும். கொடுக்கக்கூடியது. கொடுப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம், என்னென்ன விதத்தில் நம்ம யாருக்கு என்னென்ன கொடுக்குறோம் இருக்கணும். ஆனால் கொடுப்பதிலே ஜெயம் கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுக்கணும்? தமிழில் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. பிச்சை இடு, எடு இல்லை, பிச்சை இடு. அப்போ பாத்திரம் அறிந்து, என்ன பாத்திரம் யாருக்கு கொடுக்குறோங்கிறதுல கவனம் இருக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடியாக இந்த சபைக்கு கொடுத்தா அது யாருக்கு கொடுக்குறீங்க? போதகருக்கு இல்லை. இங்கே வந்து காணிக்க போடுறேன்னா போதகருக்கு போடுறேன்னு மனசில் வந்து அந்த எண்ணமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வந்து கொடுக்குறோம். அவர் பார்க்குறாரு. நீங்கள் ₹1 போட்டாலும் சரி. நான் பார்த்துருக்கேன், அருள்ராஜ் பிரதர் கூட்டத்தில் காணிக்கை போடும்போது பார்த்துருக்கேன். ஒரண்ணா, அதான் ₹1 சில்லறை இல்லை, 50 பைசா இதெல்லாம் போட்டு போகிறவங்களையெல்லாம் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. அதே பிரதர் வந்து ஜெபிப்பாங்க, அவர்கள் என்ன கொடுத்தாரோ அதை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், எவ்வளவு போடுறான்னா அவனுடைய இருதயத்திலேருந்து அவர்கிட்ட இருந்ததை போடுறான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய திராணிக்கு மேலாக ஒன்றும் செய்கிறதில்ல. அவன் இருந்ததே அவன் வந்து கர்த்தருக்கு கொடுக்குறான். அதை நம்ம பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம், பாஸ்டருடைய பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் கேட்டிருக்கிறோம். எப்படி இந்த காணிக்கை கொண்டு வந்தாங்க, அது எப்படி போடுறாங்க தேவ சமூகத்தில், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நாம் வந்து கொடுப்பதில் ஜெயம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்முடைய உத்தமம்னா பல காரணங்கள் சொல்ல முடியும். எப்படி உத்தமமாக இருக்கிறேன், ஆண்ட சமூகத்தில் உத்தமமாக நான் இருக்கிற ஆண்டவரே என்று அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா ஜெபத்தில்? ஆண்டவர் அதை விரும்புகிறாரு, உத்தமமுள்ள ஊழியக்காரன். அப்படி யார் உத்தமமாக இருந்தாங்க சொல்லுங்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், பல பரிசுத்தவான்களை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தானியேலை போல, தாவீதை போல உத்தமமாக இருக்கணும். ஒரு நோவா உடைய சரித்திரத்தை நம்ம படிச்சிருக்கோம். நோவா எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் நீதிமானாக்கப்பட்டான். நீதிமான்கள்லாம் ஒருவனாக இருந்தான். நாமும் நீதிமான்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து பரிசுத்தவான்களுடைய நீதிமான்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா நமக்கு விளங்கும். அவன் நீதிமானாக இருந்தான். எப்படிப்பட்ட இதாக இருந்தான்னு சொன்னேன்னா, அவன் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நோவா எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டவனாக இருந்தான். அப்போ நாம் வந்து தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவராக இருக்கணும். முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா முடியாதா? சத்தமோடு சொல்லுங்கள். முடியும். எப்படி முடியும்? அதிகாலையில் என்னை தேடுவார் கண்டடைவார்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபத்தில் ஜெயம் கொள்ளணும். அப்போ அங்கே இருக்கும்பொழுது தேவனை தரிசிக்கிறோம், தேவனோடு சஞ்சரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதான் பாஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, அதிகாலை ஜெபத்துக்கு வாருங்க, அதிகாலை ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு அறிக்கையிடுறாங்க. நீங்கள் வீட்டில் அப்படி ஜெபிக்கலாம், இங்கே சபையில் வந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் அதிகாலை இஸ்லாத்தில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, தஹஜத் தொழுகைன்ட்டு. 2 மணிக்கு மேலே தொழக்கூடியது தஹஜத். அது ஒரு சிலர் தான் இங்கே உள்ளவர்கள் தொழுவார்கள், அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதில்ல. ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் அதிகாலையிலே ஜெபித்தால். ஏன்னா அதிகாலையில் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கா, அதிகாலையில் என்னை தேடுவரன் கண்டடைவான். அப்போ அதிகாலை நேரத்தில் அவர் வருகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார். எல்லாரும் என்ன கனத்த நித்திரையில் இருப்பாங்க. அதிகாலையில் தன்னை மறந்து கனவுகள் ஊடாகவும் நித்திரை செய்வார்கள். ஆனால் அவர்களை விட்டு நீ எழும்பு, என்னுடைய சமூகத்தில் வா, நான் உன்னை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் வருகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வசனம் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அப்போ நாம் அதிகாலையில் தூங்கிட்டு இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதனால வாபிச்சுட்டுங்க. அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அவரை இன்றைய இதனை நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் எழுந்திரிச்சு வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தூங்கிட்டு இருப்போம். அதனால் அதிகாலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த கன நித்திரையின் ஆவியை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. கன நித்திரையின் ஆவியை ஜெயித்து தேவனை கண்டடையணும். எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கணும். அப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தால், அதை ஜெயித்து கொண்டிருந்தால் அந்த சிங்காசனத்தில் நாம் வெற்றி கொள்ள முடியும். சிங்காசனத்தை வெற்றி கொண்டு அவரோடு கூட நாம் இருந்து ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பெரிய சப்ஜெக்டு, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான். ஆனால் இது ஒரு பிரசங்கம் மாதிரி இல்லை, பைபிள் ஸ்டடி மாதிரி. ரோமர் 6:19 - 22 வரைக்கும் வாசிங்க. பரிசுத்தத்தில் இந்த மாதிரி யோசேப்பை நம்ம பின்பற்ற வேண்டும். அதை குறித்து தான், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். அப்போ பரிசுத்தத்துக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய அவயங்களை பரிசுத்த நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். தேவ சமூகத்துக்கு ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம அவர்கிட்ட முறையிடும் பொழுது நான் உத்தமன் என்று நீங்கள் அவர் முன்னால் நிற்கணும்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம இதில் எல்லாம் சரியாக இருக்கிறோமா? பரிசுத்தத்தில் நம்ம அவயங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பா அதில் 2:16 ஒரு இது வாசிப்போம். இது எப்படியா இருக்குன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கறது மட்டுமில்ல, 2:16 சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராக கர்த்தர் இடத்துல ஐக்கியம் கொண்டு இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ யார் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறடா இருந்தான்? தானியேல். 2:16 அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போ நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஹலோ, அப்படி தானே? அப்போ அப்படியாக நம்ம மாறணும். நம்மளால் அதனால் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஜெயம் கொண்டா இப்படியாக மாறலாம். தானியேல் 6:4 வாசிங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். நாம் உத்தமனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? நம்ம மேலே யாரும் குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சாட்டினாலும் அது ஏறாது, சபைக்கு வராது. ஹல்லேலூயா. தேவன் உத்தமத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி அதில் நம்ம வெற்றி கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக மாறணும். ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு உடனே வந்துடுறதில்லை. கர்த்தர் நம்மளோடு பேசக்கூடியவர். ஹல்லேலூயா. ஒரு பேசாத ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. கர்த்தர் நம்மளோடு இடைப்படக்கூடியவர். ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். கண்ணீரின் ஜெபம், ஒப்பு கொடுக்கும் ஜெபம், எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மை ஆளுகை செய்கிற அந்தகார சக்தியின் கிரிகளை வெற்றி கொண்டு நாம் ஜெபத்திலே தரித்திருந்து மன்றாடி நம்மை ஒப்பு கொடுத்து, அவயங்களை ஒப்பு கொடுத்து, கண்ணின் இச்சையை ஒப்பு கொடுத்து, இருதயத்தின் இருக்கக்கூடிய எல்லா பாரத்தையும் வைத்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதை எடுத்துக்கொள்ளாதபடி
அவருடைய பதிலை மட்டும் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சத்தம் தொனிக்கும் அந்த நேரத்தில் நம்மளோடு இடைபடுவார், நம்மளோடு பேசுவார். நம்முடைய ஜெபத்துக்கு அப்பொழுதே பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நமக்கு கொடுத்துருக்காரு. அது பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் நானும் நிறைய தடவை தவறி இருக்கிறேன். அதுக்கு பின்பாக ஆண்டவர் பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்படியாக நம்ம மாறணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராக, ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு போகிறதில்ல. அந்த ஜெபத்துக்கு பதில் என்னங்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முடியுமா? முடியாத நம்மளால். ஏன்னா நமக்கு அந்த விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வரும்பொழுது அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிச்சிடும், எல்லா இடர்பாடுகளையும். நாம் இல்லை, நாம் தான் வெற்றி கொண்டு வரல. அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டு நாம் வெற்றி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பலத்தினால் நம்ம எல்லாம் வெற்றி கொள்வோங்கிறத எண்ணிடாதீங்க. நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தும் போது தான், அவர் சமூகத்தை தாழ்த்தும் போது தான் வெற்றி கொள்ள முடியும். எல்லாவற்றையும் பாவத்திலிருந்து இங்கே பாவத்தில் எனக்காக வேண்டி ரத்தம் சிந்திருக்கே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே, அதை நான் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறேன். என்னை பாவ காரியத்திலிருந்து எதற்கு அறிக்கையிடணும். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நம்ம விட்டு விடும் பொழுது ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம உத்தமியாக மாற முடியும். கர்த்தர் அதுக்கு வேண்டிய பலனை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நன்றி. இப்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயித்து ஜெயங்கொண்டு, ஆண்டவரே, கர்த்தர் நம்மை எந்த சாணத்துக்கு கொண்டு போகணும், சிங்காசனத்தைக்கு கொண்டு போகணும் என்கிறாரோ அந்த சிங்காசனத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். லூசிபர் சத்ருவான அந்த சிங்காசனத்தை நம்முடைய இருதயத்தில் அமராதபடி, ஆளுகை செய்யாதபடி, அவனுடைய சிங்காசனம் ஒன்று வானத்தில் இருக்குது, அந்த இதுக்கு கொண்டு போகாதபடி. ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்துக்கு தான் நாம் உரிமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். நாம் முதலாவது நம்முடைய இருதயங்கள், அவயங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஜீவிதம் வாழ்ந்து மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எல்லோரும் நம்முடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையும் கண்டு ரட்சிக்கப்படணும். எல்லா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், குடும்பத்தார், ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய உத்தமத்தை பார்த்து, நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய ஜீவிதத்தை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படணும். அப்படியாக நம்ம வாழ்ந்து அதை காட்டணும். ஹல்லேலூயா. அதற்கு பாடுபடணும். பாடுகளை சகிக்க வேண்டும். பாடுபட்டால் தான் முடியும். அதை சகித்தால் தான் முடியும். வெற்றி பெற்றால் தான் முடியும். அப்படி நாம் செய்வோமா? ஹல்லேலூயா. தாழ்த்துவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தீமேஹஸ்யாந்தலோகமாஸ்யாந்தரபா. கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனத்திலே நாங்கள் அமர முடியுமையாக. ஆண்டவரே, நீர் வைத்திருக்க அந்த சிங்காசனத்தில் நாங்களும் அமரும்படியாக எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டி அதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்களே, அந்த சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே, அந்த சிங்காசனத்துக்கு ஆண்டவரை வருவதற்கு எங்களுக்கு தகுதி கொண்டவராக மாற்றுங்க அப்பா. எங்கள் எல்லாவற்றையும், எங்கள் பலகீனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய சமூகத்திலே. கர்த்தாவை, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாவத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இனி ஆண்டவரே வேதத்தில் வேத வாசிப்பில் குறைவிடங்களாக இருந்தால் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு திராணியை பலத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இடர்களெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஜெபத்திலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. அதிகாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஜெபத்திலே உம்முடைய வார்த்தையை மட்டுமல்ல, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தத்துக்கு எங்கள் அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தே மெஹஸ்யான் லோஹோ சரபா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆளுக, எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யுங்க அப்பா. எங்களை உம்முடைய சிங்காசனத்தண்டை எங்கே கொண்டு போக ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேமே ஹஸ்தி அந்த ரூகமா லபூரபஷபலபரா. எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகம் எங்கள் மேல் இறங்குவதாக கர்த்தாவே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேமே கௌசியா அந்த ரபா கபலபரா. எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் பார்க்கவில்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக வேண்டி பாடுபட்டிருக்க அந்த பாடுகளை நாங்கள் தியானி
தியானிக்கிறோம் கர்த்தாவே. அதை பார்க்கும்போது அதுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. யோபுக்கு வராத கஷ்டம் இல்லை ஆண்டவரே. அப்படியாக ஒரு தரம் வாழ்ந்தது கிடையாது ஆண்டவரே. ஆனால் அவரை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தே. நாங்கள் பாடுகள் எல்லாம் ஒரு சிலர் தான் ஆண்டவரே, அதையும் தாங்க முடியாமல் நாங்கள் அவதிப்படுகிறோம் கர்த்தாவே. ஆனால் உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, உம்மிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உம்மிடம் இருந்த அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் நிர்மூலமாகிருப்போம்ப்பா. உம்முடைய கிருபைக்காண்டி கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபைக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் சாட்சி உள்ளவராக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. தீமிக சீயாந்தரமா எங்களை தாழ்த்து முற்றிலுமா தாழ்த்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான சிங்காசனத்தை குறித்து பார்த்தோம். இப்போ நீங்கள் எல்லாம் எந்த சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது நம்ம சிங்காசனம் என்பது ஒரு ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தலம் இல்லையா? வீட்டில் சேர் போட்டு உட்கார்றது வேற, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சேர் இருக்கும். அது நியமிக்கப்பட்ட சேர். இங்கே நீங்கள் வரீங்க, ஏதோ ஒரு சேரில் உட்காடுறீங்க. இன்றைக்கி இந்த சேரில் உட்காரலாம், நாளைக்கு வேறு சேரில் உட்காரலாம். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதான நியமிக்கப்பட்டதான ஒரு ஆசனம். அப்படிப்பட்ட சிங்காசனம் வந்து ஒன்று ஆண்டவருடைய சிங்காசனம், இன்னொன்று சாத்தானுடைய சிங்காசனம். அப்போ சாத்தானுடைய ஆண்டவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ அவருக்கு நாம் ஒரு சிங்காசனம் போட்டு கொடுக்கணும். எங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு சந்தோஷம் இல்லை, அவர் எனக்குள் இருக்கிறாருங்கிறது தான் சந்தோஷம். அவர் எனக்குள்ளே உட்காரணுன்னா ஸ்டூல் போட்டு உட்கார வைக்க முடியாது. ஆமென். பாய் விரித்து உட்கார வைக்க முடியாது. அவருக்கு என்ன வைக்கணும்? சிங்காசனம் அவருக்கு அமைத்து கொடுக்கணும். எதனால்? துதியினால். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் தான் வாசம் பண்ணுவார். ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆளுகை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அவரை இடைவிடாமல் என்ன செய்யணும்? துதிக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்காசனத்தை தூக்கிக்கிட்டு சிங்கக்கவிக்குள்ள போயிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு பாஸ்டர் சாமசுந்தரம் ஐயாவுடைய ஒரு செயல் எனக்கு மறக்க மாட்டேன். நாங்கள் எல்லாரும் ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு போயிருந்தோம் வலசரவாக்கத்தில். அப்போ அந்த இறந்து போன அந்த ஐயாவுடைய வீட்டார் வந்து அவங்களையும் சாமசுந்தர ஐயாவையும் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால எப்போவுமே அவர் மூத்த போதகர், அவர் பெரிய போதகர்னு அவரை தூக்கி வெளியே வேறு தனியாக உட்கார வச்சுருவாங்க. யார் கூடயுமே அவரை உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் மூத்த போதகர், அவர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். மற்றது நாங்கள் இருந்தது, நான் எங்கள் பாஸ்டர்லாம் நாங்கள் உட்காந்தது நான்வெஜ்ஜு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து தட்டை தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்தார். ஏயா இந்த வெஜிடேரியன் சொல்லி என்னை தனியாக பிரிக்கிறீங்க, நானும் உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றேன் யாருன்னு சொல்லிட்டு. அவர் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிடல, வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாரு. அந்த தட்டை தூக்கிட்டு ஓடி வந்த அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன தான் நான் மூத்த போதகராக வந்து நானும் உங்களோட சாதாரண ஒரு மனுஷன் தான், உங்களோட உட்காந்தாயா நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு ஓடி வந்தது. அது மாதிரி பரலோகத்தில் அவருக்கு சிங்காசனம் இருந்தாலும் அவருக்கு பிரியமான புருஷனாகிய தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறவன் சிங்கக்கவிக்குள்ள போன உடனே ஆண்டவர் அவர் சீட்டை தூக்கிட்டு ஓடி வந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம். அந்த நம்ம அவருடைய சிங்காசனம் அநேக நேரத்தில் சில பேருக்குள்ள சிங்காசனம் இருந்துச்சு, இவங்க பண்ண செயல்கள்னால அவர் சிங்காசனத்தை தூக்கிட்டு ஓடிட்டார். அல்லேலூயா. ஆமாம். இதுக்கு மேலே இங்கே மனுஷன் இருப்பானா அப்படின்ட்டு ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஓடிட்டார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்குள்ளே சிங்காசனத்தை அவருக்கு நம்ம போட்டு கொடுக்கணும். ஒன்று நீங்கள் அவருக்கு சிங்காசனம் கொடுக்கணும், இல்லைன்னா சாத்தானுக்கு சிங்காசனம் கொடுக்கணும்.
சிங்காசனம் என்பது என்னது? அத்தாரிட்டி, அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் உட்காரதுங்க வந்து உட்காந்தானா அவனால் உட்கார முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே இப்போ கொசு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு ஹிட் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க, உள்ளே வர்ற கொசுலாம் ஐயோ இங்கே இருக்க முடியாதுன்னு ஓடிடும். அப்படி தானே? அதே மாதிரி எங்கே சாக்கடை கிடக்குதோ அங்கே தானாக தேடி கொசு எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? ஆஹா நம்ம சரக்கு இங்கே இருக்குது, கொசு வரும், பன்னி வரும், எருமை வரும், எல்லாம் தேடி உட்காந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொள்ளும். இல்லையா? இன்றைக்கி அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ எஃப்சிபா கல்யாணம் ஆன மண்டபம்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக இவ்வளோ அளவுக்கு வெறும் கருப்பு சேரு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ என்னது பத்மாவதி நகர்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குட்டை, அந்த ஸ்கூல் காம்பவுண்டு இப்போ கிடையாது, முள்வெளி தான் இருக்கும். அப்போ அதுக்கு அதை தாண்டின உடனே இப்போ இருக்கிற அந்த மண்டபம் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு சேர், எருமை மாடு நல்லா அழகாக சிங்காசனம் போட்டு உள்ளே படுத்து கிடக்கும். அல்லேலூயா. சாக்கடை எங்கே இருக்குதோ அங்கே இதெல்லாம் தேடி போயிடும். அதே மாதிரி பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ, அக்கிரமம் எங்கெல்லாம் இருக்குதோ, பொய் எங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் கசப்பு வைராக்கியங்கள் இருக்குதோ, பிசாசு போய் அழகாக சிங்காசனம் போட்டு இது எந்து, சின்ன பசங்க சொல்லுவாங்கள்ல, இது எந்து அப்படின்னு அவனுக்கு அங்கே உரிமை இருக்கணும்னா அவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துக்குவான். அல்லேலூயா. இப்போ நம்ம சிங்காசனம் போடணும். யாருக்கு கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவருக்கு சிங்காசனமாக கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவர் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்தால் நீங்கள் ஐயோ நம்மளெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, அதெல்லாம் தானாக வரும். அவர் வந்தால் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அந்த சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம் நமக்குள்ளே வராதபடிக்கு, அதான் சொன்னேன், சிங்காசனம்னா அவனுக்குரிய அதிகாரத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. அவனுடைய சரக்கு எதுவும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் வந்துடுவார். அதனால் எப்போவுமே ஒன்று போனால், ஆமாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் குடியிருந்தால் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு 6 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நீங்கள் கூப்பிடாத விருந்தாளிகள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் சில வீட்டுக்கெல்லாம் ஆள் குடியிருக்கும் போதே அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப கொடுமை. அது ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்கே எப்படி இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு யோசித்து பார்த்ததெல்லாம் உண்டு. அப்படிலாம் வீடு அலங்கோலமாக கிடக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு நாம் சிங்காசனம் அமைப்போம். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலுடைய அந்த வரிகளை பாடி, உமக்கு சிங்காசனம் அமைத்திட, அல்லேலூயா, இதோ மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். நீங்கள் துதிக்கும்போது அந்த சிங்காசனம் நமக்குள்ளே வரும், அவருடைய ஆளுகை நமக்குள்ளே வரும். அவர் வந்தால் போதும், நம்மை அவருக்கேற்றபடி மாற்றிக்கொள்ள அவர் தம்முடைய கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லாம் ஒன்று சொல்லுமா? இதோ மனிதர்கள் மத்தியில் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லா கரங்களை வைத்து உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நீங்க துதிக்கிற துதியில தான் அவருக்கு சிங்காசனம் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது உம்மை தொழுகிறோம் இயேசுவே,
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று பாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் பாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே. எல்லாம் முழு இருதயத்தோடு ஒருமுறை கூட எல்லாம் உணர்ந்து சொல்லுவோம். உமக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஒரு சிங்காசனத்தை அமைத்து தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டிலே உமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, என் வாழ்க்கையிலே உம்முடைய சிங்காசனம் உண்டு ஆண்டவரே. சாத்தானுக்கு ஒருபோதும் நாங்கள் சிங்காசனத்துக்கு இடம் கொடாதபடி எங்கள் ஆண்டவரை உம்மை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, ஓ எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. அல்லேலூயா, எங்களுக்குள்ள நீங்க நிரம்பி இருங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லாம் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரை எனக்குள்ளே, ஆண்டவரை நீங்க உரிமையோடு தங்கி இருந்து உங்களுடைய சிங்காசனத்தை அமைத்து என் வாழ்க்கை உமக்கு சொந்தமானதாய் மாற தேவன் உதவி செய்யுங்கப்பா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு அநேக சிங்காசனங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வந்தால் அவனுடைய கிரியைகளை எல்லாம் நமக்குள்ளே நடப்பிப்பான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவங்களை நமக்கு தந்து அவருடைய ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் எனக்குள்ளே அவருடைய அதிகாரம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னை நீ ஆளுகை செய்யணும்னு நினைக்காத. உன்னை ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். அவர் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தை உன்னை மேற்கொள்ளும். அவருடைய வார்த்தை உன்னை முறியடிக்க வேண்டும். உன் மாம்சத்தின் கிரியைகளை முறியடிக்க வேண்டும். நீ ஆண்டவரை ஜெயிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை ஜெயிக்க வேண்டும். அப்பதான் அவருடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். அவருடைய அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. பதிலுக்கு பிசாசு உங்களை நடத்துகிறதா இருந்தால் அவனுடைய சிங்காசனம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதுகாக்கும்படி அபிஷேகிக்கப்பட்ட கேருப் தான் அவன். ஆனால் தேவனுக்கே கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லி அவன் பெருமைக்குள்ளே போனதினாலே அவன் சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனை விரும்புகிற, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை ஹல்லேலூயா ஆண்டவரிடத்திலிருந்து சாபத்தை வாங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். நான் மட்டும் கெட்டு போனால் போதாது. ஆண்டவருடைய பிள்ளைகளையும் என்னை போல சாபத்துக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்பது தான் பிசாசுடைய ஆசை. அதனால தான் அவன் ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ள சிங்காசனத்தை போட விரும்புகிறான். தேவ பிள்ளையே, அவனுடைய வஞ்சனைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே என்றென்றைக்கும் நீங்கள் தான் எங்களை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற சிங்காசனம் என்றென்றைக்கும் உமக்குரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற சிங்காசனம் என்றென்றைக்கும் உம்முடையதாக இருக்கட்டும். நீரே எப்போதும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதபடி
வரும்படிக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் பூமியை கடந்து போகும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்களுக்குள் எப்போதும் இருக்கட்டும் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. இது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னது போல அல்லேலூயா அவருடைய ராஜ்யமும் வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் அல்லேலூயா நமக்குள்ளே எப்போதும் இருக்கும்படி நீங்கள் இடைவிடாமல் அவரை ஆராதித்து அல்லேலூயா அவருக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. சர்வவல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தாசனை கொண்டு எங்களுக்கு அநேக ஆலோசனைகளை நீர் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிங்காசனங்களிலே நாங்கள் தேவனுடைய சிங்காசனத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமானதையே செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்த முடிய தாசனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஊழியத்தின் பாதைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீடிய ஆயுளையும் தந்து தேவன் வழிநடத்தும்படியாக தாசனையும் தாசனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக அவருடைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அவருடைய இனத்தாரெல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரருடைய ரத்த சம்பந்த உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களினுடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.